நாம இன்னைக்கு ஒரு மந்திர பந்தும், மந்திரவாதியும் பத்தின கதை பார்க்க போறோம். ஒரு ஊர்ல ஒரு ராஜா இருந்தாராம். அவர் எப்பயும் போல அன்னைக்கும் வேட்டைக்கு போனாராம். அவர் திடீர்னு போற வழியில ஒரு மந்திரவாதி குறுக்க வந்துட்டானாம். அந்த மந்திரவாதி ரொம்ப பவர்ஃபுல்லா இருந்ததுனால ராஜாவை தன் மந்திரத்தால கட்டி அங்கேயே இருக்க வச்சுட்டானாம். ராஜா தன்னை விட்டுடுமாறு மந்திரவாதி கிட்ட கேட்டதுக்கு, மந்திரவாதி உன்னோட வீட்டுல இருந்து ஏதாவது எனக்கு வேணும். அதை நீ கொடுத்தீன்னா நான் உன்னை விட்டுடுறேன்னு சொன்னாராம். ராஜாவும் அரண்மனைக்கு திரும்பின உடனே மந்திரவாதி அவரோட பாசமான பையனை அவன்கிட்ட இருந்து பறிச்சுட்டு தூக்கிட்டு போயிட்டாங்களாம். ராஜாவும் அவங்க மனைவியும் எவ்வளவோ பார்த்தும் அவரால் தடுக்கவே முடியல. அந்த பையன் வளர்ந்து பெரியவனா ஆயிட்டான். மந்திரவாதி தினமும் அந்த பையனை திட்டிட்டு அடிச்சுட்டு ஏதாவது சொல்லிக்கிட்டே இருப்பான். அந்த பையன் வளரும்போது ஒரு பொண்ணும் மந்திரவாதி வேலைக்கு வச்சிருந்தாங்க. அந்த பொண்ணும் அந்த பையன் கூடயே சேர்ந்து வளர்ந்தா. அந்த பொண்ணும் ஒரு இளவரசர் இவ்வளோ கஷ்டப்படுறத பார்த்துட்டு இவரை எப்படியாவது காப்பாற்றணுன்ட்டு யோசிச்சா. ஒரு நாள் அந்த மந்திரவாதி நல்லா தூங்கிட்டு இருந்தாங்க. அப்போ தூங்கிட்டு இருக்கும்போது அவருக்கு தெரியாம அவரை வச்சிருந்த சக்தி வாய்ந்த மந்திர பந்தை அவரோட பெட்டுக்கு பக்கத்துல இருந்து திருடிட்டு வந்துட்டா. அந்த மந்திர பந்தோட உதவியோட இளவரசரும் அவளும் அந்த மந்திரவாதிகிட்ட இருந்து தப்பிச்சு அந்த இடத்த விட்டு வெளியில வந்துட்டாங்க. அந்த மந்திரப்பந்து காலையில் எந்திரிச்சோடனே பார்க்கும்போது பக்கத்தில் இல்லாதது பார்த்த உடனே மந்திரவாதிக்கு ரொம்ப கோவம் வந்துடுச்சு. உடனே அவனோட ராட்சசனங்களை வச்சு அந்த மந்திரப்பந்தையும் இளவரசரையும் தேடி கண்டுபிடிக்க சொல்லி உத்தரவிட்டார். அந்த கொடூரமான அரக்கங்க இளவரசரையும் அந்த பொண்ணை தேடி பின்னாடியே போனாங்க. அந்த பொண்ணு அந்த மந்திரப்பந்து கிட்ட உடனே தன்னை மீனாவையும் நதியாவும் மாற்ற சொல்லி கேட்ட உடனே ரெண்டு பேரும் மீனாவும் நதியாவும் மாறி மறைஞ்சிட்டாங்க. கொஞ்ச தூரம் வந்த உடனே பழைய மாதிரி உருமாறிட்டாங்க. மறுபடியும் அந்த அரக்கர்கள் திருப்பியும் அவங்கள தொடர ஆரம்பிச்சிட்டாங்க. மறுபடியும் அந்த பந்துக்கிட்ட அவங்க செடியாகவும் பூவாகவும் மாற்ற சொல்லி கேட்ட உடனே அவங்க ரெண்டு பேரும் செடியாகவும் பூராவும் மாறிட்டாங்க. மறுபடியும் கொஞ்ச நேரம் வந்த உடனே அவங்க பழைய மாதிரி உருமாறிட்டாங்க. திருப்பியும் அந்த அரக்கர்கள் அவங்கள தொடர ஆரம்பித்தாங்க. இந்த வாட்டி அந்த பந்துக்கிட்ட தங்களை ஒரு மரமாகவும் செடியாகவும் மாற்ற சொல்லி கேட்டாங்க. மறுபடியும் ரெண்டு பேரும் மரமாகவும் செடியாகவும் மாறிட்டாங்க. இந்த வாட்டியும் அந்த அரக்கர்கள் கிட்டேருந்து மறைஞ்சிட்டாங்க. அந்த அரக்கர்கள் எல்லாம் மந்திரவாதி கிட்ட போயிட்டு தங்களால் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிக்க முடியலன்னு சொன்ன உடனே மந்திரவாதி தானே வந்து அவங்க ரெண்டு பேர்த்தையும் தேடி பிடிக்கிறேன்னு சொல்லிட்டு ஓடி வந்தார். மந்திரவாதி கொஞ்ச நேரத்தில் அவங்க ரெண்டு பேர்த்தையும் கண்டுபிடிச்சிட்டாரு. அப்போ கரெக்டாக அவங்க ஒரு குகைக்குள்ளே போயிட்டாங்க. குகைக்குள்ளே போன உடனே மந்திர பந்துக்கிட்ட இந்த குகையை மூடுன்னு சொன்ன உடனே அந்த குகையோட கதவு மூடிடுச்சு. அதுக்கப்புறம் அந்த மந்திர பந்துக்கிட்ட இளவரசர் சின்ன வயசில் தொலைக்கும் போது அவர் போட்டிருந்த சட்டையை கொடுக்க சொல்லி கேட்ட உடனே பந்தும் அதை கொடுத்துச்சு. உடனே அந்த பொண்ணு இதை எடுத்துகிட்டு போய் நீ அரண்மனையில் நடந்ததை சொல்லு, உன்னை ஏற்றுக்குவாங்கன்னு சொல்லி அனுப்பி வச்சான். இளவரசரும் அந்த சின்ன வயசில் தொலைஞ்சு போட்டிருந்த ட்ரெஸ்ஸை தூக்கிட்டு அரண்மனைக்கு போனார். அரண்மனையில் போய் எல்லார்கிட்டேயும் அந்த ட்ரெஸ்ஸை காட்டினாங்க. நடந்தது அத்தனையும் சொன்னாங்க. அவங்க அம்மாவுக்கு பார்த்த உடனே சந்தோஷம். ஆனால் எல்லா மந்திரியும் ஒன்று கூடி இதை பற்றி பேசினாங்க. ராஜாவும் இதுக்கு சரின்னு சொல்லி சம்மதிச்சிட்டாங்க. உடனே அவருக்கு முடி சூடணும்னு சொல்லிட்டு அவருக்கு முடியும் சுடிட்டாங்க. இளவரசருக்கு முடி சூடின உடனே அவரை காப்பாற்றின பொண்ணை பற்றி எல்லாருக்கிட்டையும் சொன்னாங்க. அந்த பொண்ணு ஒரு குகையில் மாட்டிக்கிச்சுன்னு அந்த பொண்ணை நான் போய் காப்பாற்றணும்னு சொன்னாங்க. உடனே குதிரையை எடுத்துகிட்டு ராஜாவும் அந்த பையனும் போயிட்டு அந்த பொண்ணை போய் தேடி போனாங்க. அந்த பொண்ணும் அந்த குகையிலே தான் அந்த மந்திர பந்தோடு இருந்துச்சு. உடனே அந்த பொண்ணையும் அரண்மனைக்கு கூட்டிகிட்டு வந்தாங்க. அதுக்கப்புறம் அந்த இளவரசரும் அந்த பொண்ணும் கல்யாணம் பண்ணிக்கிட்டாங்க. அதுக்கப்புறம் அவங்க ரெண்டு பேரும் சந்தோஷமாக இருந்தாங்க.